கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and the story? எதுக்கு எடுத்தாலும் பயம், ஏன் தான் பயம் அப்படின்னு நமக்கே தெரியாது. We are scared of everything. We even don't know why we are scared. நம்ம பயப்படணுமா இல்லைனா தைரியமா இருக்கணுமா? Should we be scared always or should we be courageous? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 Timothy 1:7. For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவன் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்காராம், தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காராம், நல்ல யோசிக்கிற மூளையை கொடுத்துருக்காராம். See what the Bible says. God has given us a spirit of courage and also a mind that thinks clearly and a will to do everything without mistake. அப்போ நம்ம தைரியசாலிகளாக இருக்கணும். Then we should be courageous people. ஒரு மீனவ கிராமத்தில் கடலுக்குள்ளேருந்து வித்தியாசமான சத்தம் வரதை மக்கள் கேட்டாங்க. In a fisherman village, people heard a different sound from the sea. அதனால அவங்க எல்லாரும் பயந்து கடலுக்கே போகாமல் பல நாட்கள் இருந்தாங்க. They were very scared. They did not go into the sea to catch fish. அப்போது அந்த மீனவர்கள்லாம் சொன்னாங்க, இப்படியே நம்ம இருந்தோன்னா நம்ம வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடும், நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு. The fisherman said, if we are like this without going for work, we will be without food very soon. அதனால எல்லாருமே ராஜா கிட்ட போய் முறையிட்டாங்க. So they all went and complained to the king. ராஜா இதுக்கு அவரே ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சாரு. The king decided to take a solution for this himself. அதனால ஒரு படகுல ஏறி அவர் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி கடல்ல போக ஆரம்பிச்சாரு. So he got into a boat and started moving towards the place from where the sound came. திடீர்னு கடலுக்குள்ள ஒரு வித்தியாசமான சத்தம் வந்ததுனால அந்த படகை ஓட்டுறவன் பயந்துட்டான். Suddenly the same sound was heard. The man who was rowing the boat was scared. ராஜா சொன்னாரு, தைரியமா வா போலாம் அப்படின்னு சத்தம் வந்த திசையை நோக்கி போனாங்க. The king said, don't be afraid. Go towards the place from where the sound comes. அவங்க போக போக அங்க உள்ள ஒரு பெரிய பாறையை பார்த்தாங்க. As they were moving, they saw a big rock inside the sea. அங்க இருந்த ஒரு சின்ன குகையில காத்து பட்டு அதோடைய எதிரொலி தான் வித்தியாசமா கேட்டுட்டு இருந்தது. There was a small cave in that rock. The wind hit very hard inside the cave and the echo was heard outside as a different noise. அப்பதான் இந்த ராஜா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த படகோட்டியும் புரிஞ்சுக்கிட்டான். The king understood the truth. The boatman also found out the truth. போய் மக்கள் கிட்ட சொன்னாங்க. மக்கள் அதுக்கப்புறம் தைரியமா மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. They came and informed it to the people. The people started going for fishing. நம்ம தைரியமா ஒரு காரியத்தை எதிர்கொள்ள நம்ம யோசிச்சோன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். When we try to face something with courage, surely we will be successful and also we will get a solution. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.